வணக்கம் மக்களே, வாங்க நம்ம தில் கிச்சனுக்கு போகலாம். ஈவினிங் ஸ்நாக்ஸாக சாப்பிட்றதுக்கு, ஒரு பார்ட்டி கெட் டுகெதர்னா ஸ்டார்டராக வைக்கிறதுக்கு, குழந்தைங்களுக்கு ஆசையாக விரும்பி சாப்பிட்ற மாதிரி ஸ்வீட் கார்னில் கபாப் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி 3 ஸ்வீட் கார்ன் எடுத்துருக்கிறேன். அந்த ஸ்வீட் கார்னோட வெளி தோல், அந்த நார் எல்லாத்தையும் சுத்தமாக எடுத்துடலாம். இப்போ இந்த 3 ஸ்வீட் கார்ன்லேயும் எல்லாத்தையும் சுத்தம் பண்ணிவிட்டு நாம் அந்த ஒரு கத்தியால் நல்லா ஃபைனாக அதை துருவி எடுத்துக்கலாம். இல்லை ஒரு பீலர்னாலையும் நாம் எடுத்துக்கலாம். இதை நம்ம நல்லா நைஸாக எடுத்துக்கணும். முழுசாக சோளம் இருக்கக்கூடாது. நம்ம மிக்சியில் கூட ஒரு பல்ஸு கொடுத்து எடுத்துக்கலாம். இப்போது 3 சோளத்தையும் நல்லா துருவி எடுத்தாச்சு. இதை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். 3 மீடியம் சைஸு உருளைக்கிழங்கு, இதை நல்லா வேக வச்சுருக்குறோம். இதோட தோலை எடுத்துட்டு இதை ஒரு துருவுறதில் நல்லா துருவி எடுத்துக்கலாம். அப்போ நாம் அந்த கானை ஒரு ஓட்டிட்டு இதையும் துருவி எடுத்துக்கும்போது ரெண்டும் சேர்ந்து ஒரு நல்லா மிக்ஸ் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். இப்போ இதோட ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியாக கட் பண்ணது, ஒரு கையளவு கொத்தமல்லி, ஒரே ஒரு பச்சை மிளகா நம்ம ஃபைனாக கட் பண்ணி சேர்த்துருக்குறோம். ஒரு 4 பல் பூண்டு, 1 இன்ச்சு அளவு இஞ்சி எடுத்து சுத்தம் பண்ணிவிட்டு இதை நல்லா இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கலாம். இல்லை மிக்சியில் ஒரு ஓட்டி பேஸ்ட்டாகவும் எடுத்துக்கலாம். இஞ்சி பூண்டு நல்லா தட்டியாச்சு, அதையும் சேர்த்துடலாம். ஒரு குடமிளகா எடுத்துக்கலாம். சிகப்பு குடமிளகா நான் வச்சுருக்கிறேன். பச்சை குடமிளகா அல்லது மஞ்சள் எடுத்துக்கிறதுனாலும் எடுத்துக்கலாம். நான் இதில் பாதி குடமிளகாயை நல்லா நைஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். கழுவிட்டு நல்லா எவ்வளவு நைஸாக கட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நைஸாக கட் பண்ணி இந்த பாதி குடமிளகாயையும் அதோடு சேர்த்துடலாம். இது ஒரு வாசனை தரும். குடமிளகா சேர்க்காட்டியும் பரவாயில்ல. 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள், மல்லித்தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். உப்பு தேவையான அளவு சேர்த்துட்டு, அரிசி மாவு 1 டேபிள் ஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் 1 டேபிள் ஸ்பூன், கடலை மாவு 2 டேபிள் ஸ்பூன், கரம் மசால் பவுடர் 1/2 டீஸ்பூன் சேர்த்துட்டு இதை தண்ணி சேர்க்காமல் இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம அந்த சோளத்தில், வெங்காயத்தில், கொத்தமல்லியில் இருக்கிற ஈரத்துக்கே இது நல்லா கலந்து வந்துடும். இது நான் எடுத்திருக்கிற சோளம் உருளைக்கிழங்குக்கு இந்த அளவு சேர்க்குறோம். நீங்கள் ஒரு உருளைக்கிழங்கு ஒரு சோளம்னு எடுக்கிறப்ப அதுக்கு ஏற்ற மாதிரி பொடி வகைகள் சேர்த்துக்கலாம். இப்போது தண்ணி சேர்க்காமையே இதை நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. இப்போது ஸ்கூவர் குச்சி எடுத்து நாம் இந்த மாவை இந்த மாதிரி அதில் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இந்த குச்சி கடைகளில் கிடைக்கும். இல்லைன்னா நாம் இந்த மாவை நல்லா நீள் உருண்டையாக இந்த திக்னஸுக்கு நாம் உருட்டி வச்சுக்கலாம். குச்சி இல்லாமல் இந்த மாதிரி நீள் உருண்டையாக உருட்டி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போது அடுப்பில் ஒரு கடாயில் எண்ணெய் காய வச்சுருக்குறோம். நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கிற அந்த கபாபை அதில் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி ஒன்றா அதில் சேர்த்துக்கலாம். இப்போது இதை நல்லா எல்லா பக்கமும் பெரட்டி விட்டு அது நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் நாம் அதை வேக விடணும். இப்போ நல்லா அதை பெரட்டி எல்லா பக்கமும் எண்ணெயில் படுற மாதிரி பெரட்டி விட்டு நாம் பொன்னிறமாக வேக வச்சு எடுத்துக்கலாம். இது நம்ம இந்த குச்சியில் இந்த மாதிரி நீளமாக செஞ்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம நீள் உருண்டையாக உருட்டியும் நாம் செஞ்சுக்கலாம். நம்ம வசதிக்கு செஞ்சுக்கலாம். இந்த டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்கும். சுலபமாக செய்யக்கூடியது கூட. இப்போ நல்லா பொன்னிறமாக வெந்துருச்சு. இதை இப்போ வெளியில் எடுத்துகிட்டு நாம் அடுத்த பேட்சை சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் சேர்த்துருக்கிற அளவு நான் 5-6 பேர் தாராளமாக சாப்பிட்லாம். உங்களுக்கு 2 பேருக்குன்றப்ப அதுக்கேற்ற மாதிரி குறைச்சிக்கலாம். இந்த ஸ்வீட் கார்ன் கபாப் நல்ல கிறிஸ்பியாக டேஸ்டியாக அருமையாக இருக்கும். இதுக்கு சைட் டிஷ்ஷாக நாம் கெச்சப்பும் கொத்தமல்லி சட்னியும் ரொம்ப கலக்கலாக இருக்கும். கொத்தமல்லி சட்னி கொஞ்சம் கொத்தமல்லி, பச்சை மிளகாய், கொஞ்சம் இஞ்சி, தயிர், உப்பு சேர்த்து அரைச்சோன்னா இதுக்கு சைட் டிஷ்ஷாக தொட்டுக்கிறதுக்கு அருமையாக இருக்கும். இன்றைக்கி நாம் கொத்தமல்லி சட்னியும் கெச்சப்பும் வச்சுருக்குறோம். இந்த ஸ்வீட் கார்ன் கபாப் பொட்டேட்டோவோட சேர்த்து ரொம்ப சுலபமாக செய்யக்கூடியது. குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. பெரியவங்களுக்கும் பிடித்தமானதாக இருக்கும் இந்த ஸ்வீட் கார்ன் கபாப். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை கீழே கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த நோட்டிஃபிகேஷன் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.